அனைவருக்கும் வணக்கம். புதன்கிழமை தினத்தன்று கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி நவம்பர் 26ஆம் தேதி. இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள். நீங்கள் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பால், தயிர், உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருள் வாங்கி கொடுங்க. காலையில் நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றும் போதோ அல்லது மாலை முருகனுக்கு விளக்கேற்றும் போதோ அல்லது காலை எழுந்த உடனே நான் ஒரு 4 வரி கொடுக்குறேன். இந்த பதிகத்தை நீங்கள் பாடுங்க. நீங்கள் முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே உட்காந்து இந்த பாடல்கள் பாடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் மற்றும் நம் கண் முன்னே முருகர் தோன்றுவார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிகம். தினமும் முருகனுக்கு ஒவ்வொரு பதிகம் நம்ம பாடலாம். அல்லது ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு இல்லையா, நாமங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாமங்கள் நம்ம சொல்ல 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 முருகனுடைய அருள் 100% நமக்கு கிடைக்கும். எளிமையாக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நைவேத்தியம் பண்ணி, முருகா என் கூட துணையாக இருங்க முருகம் அப்படிங்கிறத நம்ம கேட்டாலே போதும். முருகர் நமக்கு எப்போதுமே துணையாக தான் இருப்பார். இப்போ இந்த 4 வரி என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதிகத்தில் 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றுன்னு வரும். நமக்கு இந்த பதிகம் பாட பாட நமக்கு முருகன் நம்ம முன்னாடி இருப்பது போல ஒரு உணர்வு 100% கொடுக்கும். நீங்கள் இந்த பாடல்களை தினமும் கூட நீங்கள் பாடலாம், ரொம்ப நல்லது. இதை படிக்க படிக்க நமக்கு முருகன் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எல்லாமே முருகர் பார்த்துப்பார், நமக்கு முருகன் இருக்கிறதே நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு தோன்றி கொண்டே இருக்கும் இந்த பாடல்கள், இந்த பதியத்தை நம்ம படிக்கும்போது. தினமும் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் படிங்க. எழுந்திரிக்கணுமா, குளிக்கணுமா, இல்லை விளக்கேற்றினா தான் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. சஷ்டினால் விளக்கேற்ற சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தினமும் எழுந்த உடனே இந்த பாடல்கள் படிக்கலாம். எழுந்த உடனே நீங்கள் படிங்க, ஒன்றும் தவறே இல்லை. முருகனுடைய பக்தி பாடல்கள், முருகனுடைய நாமங்கள் 24 மணி நேரமும் நம்ம சொல்லலாம். இந்த நேரம் தான் சொல்லணும், அந்த நேரம் தான் சொல்லணும் இல்லை. இப்போ நீங்கள் நைட்டு தூங்கிட்டுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா இவருடைய பாடல்களை நம்ம படிக்கும்போதோ அல்லது முருகனுடைய நாமத்தை சொல்லும்போதோ நமக்கு அவ்வளோ பவர் இருக்கும். முருகன் நம்ம கூட இருப்பது போல் தோன்றும். அதனால் எந்த நேரம்லாம் உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது, எந்த நேரம்லாம் உங்களுக்கு கவலையாக இருக்குது, எந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னமோ இழந்த மாதிரி இருக்கே, என்னமோ வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முருகனுடைய பாடல்களோ அல்லது நாமங்களோ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மனசு கவலை ஆகாது. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கவலைகள் நம்ம போட்டு போட்டு இது பண்ணும்போது ரொம்ப கவலை ஆகும். அதே நினச்சி நினச்சி நம்ம ஓவர் திங்கிங் பண்ண அதிகமாக ஃபீல் ஆகும்போது முருகனுடைய சஷ்டி கவசமோ அல்லது திருப்புகழ் பாடல்கள் நிறையா இருக்கு இல்லையா, அது கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல், நிறைய பாடல்கள் இருக்கும். அதில் ஏதேனும் ஒரு பாடல் பதிகம் நிறைய இருக்குது. முருகனுக்கு ஏகப்பட்ட பாடல்களும் இருக்குது. நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ அதை பாடுங்க. நீங்கள் பாடும்போது உங்கள் மனசு தைரியம் கொடுக்கும். எப்போதுமே நீங்கள் கவலைக்கு ஆளாகாமல் இருக்கணும், கவலை உங்களை கவலைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் யார் மூலமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு உண்மையாக கொடுக்கக்கூடிய ஒரே சப்போர்ட் இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அவங்க தேவைக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முருகர் உங்களுக்கு பிடித்த தெய்வம். முருகன் மட்டும் கிடையாது, அவங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அவங்க மட்டும்தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கவலைகள், மன குழப்பங்கள் வரும்போதெல்லாம் இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த கவலைகள் பறந்து போயிடும். ஸோ நம்ம இதை நீங்கள் கொஞ்சம் பழக பாருங்கமே, உங்களுக்கு கவலையே வராது. எப்போல்லாம் மன வேதனைப்படுதோ அப்போதெல்லாம் இந்த பதிகத்தை நம்ம படிக்க படிக்க நமக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்க நீங்களே அதுக்கடுத்து கவலைப்பட மாட்டீங்க, தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க, ஓவர் திங்கிங்லாம் உங்களுக்கு வராது. லைஃப்பில் பார்த்து உங்களுக்கு பயமே சுத்தமாக இருக்காது. முருகன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். நல்ல தைரியம், நமக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை,
எல்லாமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் நமக்கு கொடுக்கும். ஸோ தொடர்ந்து பாடுங்க. முருகனுடைய நாமங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்தும். எதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. முருகன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம வாழணும். நிச்சயமாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். வளர்பிறை சஷ்டி அன்று எளிமையாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுக்கு ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை வைத்து செவ்வரளி பூக்களோ அல்லது மல்லிகை பூக்களோ அல்லது வில்வேலையிலோ அலங்காரம் செய்து வழிபாடு செய்து முடிந்தால் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். இந்த பாடல்களையும் பாடுங்க. ரொம்ப நல்லது. நல்ல மாற்றங்கள் இருக்கும். எல்லோருக்குமே எல்லோருடைய பிரார்த்தனையும் எல்லோருடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.